To be a princess is to know which spoon to use. To be a princess is 1,000 pairs of shoes. Have your breakfast served in bed. Wear some diamonds on your head. Get a foot massage and mani-pedi too. நமஸ்தே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹிந்தியில் உயிரெழுத்துக்கள் மாதிரி வவ்வல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஹிந்தி அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் பண்ணி தான் படிக்கணும். ஸோ வந்து மேக்ஸிமம் இந்த லெட்டர்ஸ் வந்து சம் பிக்சர்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டடான மற்ற ஒரு திங்ஸ் மூலமாக ஒரு ஏதாவது சம்திங் ஒரு ஸ்டோரிஸ் மூலமாக அது மாதிரி வந்து வருஷப்படி லைன் மாறாமல் அது வந்து கான்சனன்ஸ் வருஷப்படியும் அந்த ஸ்ட்ரக்சரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்தவரை எப்பயுமே என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா ஹிந்திங்கிறது ஒரு சாதாரண லாங்குவேஜ் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக யோசிக்காமல் தமிழ் இங்கிலீஷ் வந்து நம்ம எப்படி கற்றுக்க ஆரம்பித்தோமோ எவ்வளோ பேசிக்லேருந்து போனோமோ அதே மாதிரி போனாலே நமக்கு ஹிந்தியுமே ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு ஹிந்தியை கற்றுக்கிறதுக்கு அது மேலே உள்ள பயம் வந்து நமக்கு போகணும். சரி ஓகே, ஹிந்தியில் நம்ம தமிழ் எடுத்தோன்னா எப்படி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பார்ப்போம் அப்படிங்கிறோமோ அதே மாதிரி ஹிந்தியில் வந்து உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பார்க்கலாம். ஸோ வவ்வல்ஸ் அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்வர், அதாவது உயிரெழுத்துக்கள் தான் அது. ஸோ ஹிந்தியில் மொத்தம் 13 உயிரெழுத்துக்கள் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் அ. எப்படி எழுதணும் அப்படின்னா 3 போடுற மாதிரி போட்டு சென்டரில் இருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் சின்னதாக, நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். ஸோ இது அ. செகண்ட் ஆ. ஆ மாதிரியே போதை யூஸ் பண்ணி நம்ம வந்து படிக்கலாம், மெமரைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹிந்தியில் வவ்வல்ஸ் அப்படிங்கிறது ஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ் உயிரெழுத்துக்கள் மாதிரி ஒரே ஒரு ஸ்டாண்டிங் லைன் மட்டும் போடணும். மேலே ஸ்லீப்பிங் லைன் எழுதி முடிச்சுட்டு தான் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஆ. நெக்ஸ்ட்டு இ. நம்ம எஸ் போடுவோம்ல இங்கிலீஷில், அதே மாதிரியே போட்டு ஸ்டாண்டிங் ஸ்லீப்பிங் கீழே வந்து இப்படி இழுத்து விடணும். இ. இதுதான் இ. அடுத்து நெடில் இ. இ மாதிரியே போட்டுட்டு மேலே ஒரு சின்ன கொம்பு மாதிரி போடுறோம். இதுதான் இ. நெக்ஸ்ட்டு உ. ஸோ ஆ ஆ இ இ உ. அதே மாதிரி நம்ம எழுதும்போது 1 லைன் நோட்டு இல்லை 2 லைன் நோட்டு எதுனாலும் சரி மேலே உள்ள எழுத்துக்களை தான் நம்ம டச் பண்ணணும். தமிழில் நம்ம எழுதும்போது வேணால் கீழே எழுதலாம் இப்படி. பட் ஹிந்தியை பொறுத்தளவு மேலே உள்ள கோட் டச் ஆகிற மாதிரி தான் எழுதணும். கீழே வந்து மேக்ஸிமம் டச் ஆகாது. ஒருவேளை லைன் வந்து கேப் குறையா இருந்துச்சு டச் ஆச்சு அப்படின்னா அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆ ஆ இ இ. நெக்ஸ்ட்டு உ. உ வந்து ரொம்ப ஈஸி. 3 போடுற மாதிரி போட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போட போகிறோம். இதுதான் உ. நெக்ஸ்ட்டு நெடில் உ. ஊ மாதிரியே போட்டுட்டு இங்கே சின்னதாக இப்படி ஒரு சுழிச்சு விடுற மாதிரி. ஸோ இதுதான் ஊ. நெக்ஸ்ட்டு ஹிந்தியை பொறுத்தளவு ரூ அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்குது. இது வந்து ஒரு சில இடங்களில் ரீன்னு சொல்லுவாங்க, இக்ருன்னு சொல்லுவாங்க, ரூன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ரூ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எப்படி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு கே போடுவோம்ல அதே அப்படியே ரிவர்ஸில் போடணும், இந்த சைடு மிரரில் போடுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி போடலாம், ஆர் போடுற மாதிரி. ஸோ இது வந்து ரீ அப்படின்னு சொல்லலாம், ரூ அப்படின்னு சொல்லுவாங்க, இக்ரோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஹிந்தியில் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, தமிழில் அது மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதுக்கடுத்து ஏ. ஹிந்தியை பொறுத்தளவு நெடில் ஏ குரில் ஏ ரெண்டுமே இந்த ஒன்று தான். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு பெரிய கோடு மாதிரி போட்டு நெக்ஸ்ட்டு சின்ன கோடு ஏ ஏ, இந்த ரெண்டுமே இதுதான். ஏ அப்படின்னாலே இதுதான் நம்ம எழுதுவோம் ஹிந்தியில், இந்த ஒன்று தான். நெக்ஸ்ட்டு ஐ. இது எப்படின்னா ஐ மாதிரி ஏ மாதிரியே போட்டுட்டு கொம்பு போடும்போது இப்படி போடணும். ஓகேவா? ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மேலே போடுற இந்த கொம்பை வந்து கரெக்டாக இந்த 90 டிகிரிக்கு இப்படி முன்னாடி உள்ள மாதிரி மட்டும்தான் போடணும். ஒரு சிலர் வந்து இப்படி போடுவாங்க, இந்த 90 டிகிரி விட்டு இந்த சைடு போடுவாங்க, இப்படி ஸ்ட்ரைட்டாக போடுறது அதெல்லாம் தப்பு. இந்த டிகிரி இந்த கோணத்தில் வந்து இந்த சைடு கொம்பு இருக்கிற மாதிரி மட்டும்தான் அந்த கொம்பு போடணும். ஸோ இது வந்து ஐ. நெக்ஸ்ட்டு ஓ. ஆ. இந்த ஆ மாதிரியே போட்டுட்டு மேலே ஒரே ஒரு கொம்பு போடுவோம். இதுதான் ஓ. இது ஐ. ஹிந்தியில் ஓ ஓ நெடில் குரல் ரெண்டுமே ஒன்று தான். ஓனாலும் இது ஒன்று தான். ஓக்கு அடுத்து அவு. ஸோ ஓ மாதிரியே போட்டுட்டு மேலே 2 கொம்பு போடணும். ஸோ நான் சொன்ன மாதிரி 90 டிகிரிக்குள்ளே தான் இந்த 2 கொம்புமே இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் போட்டுட்டு தான் கீழே வரணும். ஸோ இது அவு.
நெக்ஸ்ட்டு ஹிந்தியில் நமக்கு 2 லெட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, அம் அஹ. ஸோ அந்த ரெண்டையும் பார்ப்போம். மாதிரியே போட்டுட்டு மேலே ஒரு டாட் வைப்போம், இதுதான் அம். நெக்ஸ்ட்டு அஹ, மாதிரி போட்டுட்டு சைடில் 2 டாட், அஹ. ஸோ மொத்த ஹிந்தியில் 13 வவல்ஸ் இருக்குது. அ ஆ இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. ஸோ வந்து எப்படி நான் எழுதுனேனோ அதே மெத்தடில் தான் நீங்களுமே எழுதணும். மேலே உள்ள கோட்டை கண்டிப்பாக டச் பண்ணி எழுதணும். ஸோ இந்த வவல்ஸை வந்து ஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வர் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தன்யவாத்.